ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இன்று சற்று நேரம் தியானிக்கும்படியாக வேதத்திலிருந்து கர்த்தர் கொடுத்த வசனம் யோபு 42 அதிகாரம் 2 வசனம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிவேன். மற்றும் ஒரு வசனம் வாசிப்போம். எரேமியா 10 அதிகாரம் 6 வசனம். எரேமியா 10:6. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. இந்த தேவ செய்தியின் தலைப்பு கர்த்தரின் வல்லமை. மற்றொரு தடவை வாசிக்கிறேன். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிவேன். ஆம், கர்த்தரின் வல்லமை மிக பெரியது. கர்த்தர் வல்லமையில் பெரியவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இயேசு கிறிஸ்துவினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவராலே எல்லாம் கூடும். வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கிய சர்வ வல்லமுள்ள தெய்வம். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட எல்லாம் நிற்கும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தெய்வம். மார்க் 4 அதிகாரம் 35 வசனம் முதல் 39 வசனத்து வரை நாம் பார்ப்போம் என்றால், இயேசு சீசர்களும் கடலில் படகில் ஏறி அக்கறைக்கு சென்றார்கள். அப்பொழுது கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. கடல் கொந்தளித்தது. கடல் அலைகள் இறைந்தது. இயேசு கடலையும் காற்றையும் பார்த்து சொன்னார், கடலே, பெருங்காற்றே, இறையாதே, அமைதலாய் இரு என்று சொன்னார். உடனே அவைகள் அமைதலாயிற்று. ஆம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆம், கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் ஆகாய விரிவு உண்டாக கடவுள் என்று சொன்னார், ஆகாய விரிவு உண்டாயிற்று. தேவன் வெட்டாந்தரை உண்டாக கடவுள் என்றால் வெட்டாந்தரை உண்டாயிற்று. தேவன் கனிகளை கொடுக்கும் விருட்சங்கள் உண்டாக கடவுள் என்றால் விருட்சங்கள் உண்டாயிற்று. தேவன் ஆகாய விரிவிலை சுடர்கள் உண்டாக கடவுள் என்றால் சுடர்கள் உண்டாயிற்று. இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமையினால் உண்டாயிற்று. ஆம், கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. சங்கீதம் 29. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தரின் சத்தம் லீமோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆம், கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. உபாகமம் 8:3, மத்தேயு 4:4 வாசிப்போம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. காரணம், கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. மத்தேயு 8 அதிகாரம் 8 வசனம். 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றார். இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், சொஸ்தமானான். ஆம், கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. மரித்து கல்லறையில் வைக்கப்பட்ட லாசரு என்பவன் பார்த்து இயேசு சொன்னார், லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இதை யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 43 வசனம் 44 வசனத்திலே நாம் பார்க்கலாம். கர்த்தருக்குள்ளே இருக்கிற அதே வல்லமை நமக்குள்ளேயும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருக்குள்ளேயும் கர்த்தருடைய வல்லமை காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சொல்லில், அதாவது வார்த்தையில் வல்லமை இருப்பது போல் நமது வார்த்தையிலும்
சொல்லிலும் வல்லமை உண்டு. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். அதை நான் வசனம் 7-8 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களுக்கும் சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்றார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால், பேதுரும் யோவானும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவர்கள் போய்கொண்டு இருக்கும்போது, கர்த்தருடைய ஆலய வாசலிலே அங்கே பிறவி சப்பானி அங்கே இருந்து பேதுருடைய யோவானுக்கும் பார்த்து அவர் பிச்சை கேட்கிறான். அந்த சப்பானி பேதுருவிடம் யோவானிடம். அப்பொழுது பேதுரும் யோவானும் அந்த பிறவி சப்பானியை பார்த்து சொல்கிறார், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அவர்கள் சொன்னார்கள். ஆம், அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன உடனே அந்த பிறவி சப்பானி எழுந்து நடந்தான். காரணம், கர்த்தருடைய வார்த்தையில், கர்த்தருடைய அந்த நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. அந்த வல்லமை, கர்த்தருடைய வல்லமை நிமித்தம் அந்த பிறவி சப்பானி அங்கு எழுந்து நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமை உண்டு. பேதுரு பிரசங்கம் பண்ணினான். ஜனங்கள் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். காரணம், பேதுருவின் வார்த்தையில் கர்த்தருடைய வல்லமை இருந்தது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய அந்த வல்லமை இருந்தது. அதனால்தான் அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் உங்களிடமாய் தலைவியினர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார் என்று அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அவர் உங்களிடமாய் பலவினர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. 2வதாக பார்ப்போம் என்றால், கர்த்தரின் கரத்தில் வல்லமை உண்டு. அதே 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். ஐஸ்வர்யம் கனமும் உங்களை வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆம், கர்த்தருடைய கரத்தில் வல்லமை உண்டு. கர்த்தருடைய கரம் பட்டாலே சுகம் உண்டாகும், மேன்மை உண்டாகும், உயர்வு உண்டாகும். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. குஷ்டரோகி ஒருவன் வந்து இயேசுவை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கரத்தை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆம், இயேசுவின் கரத்தில் சுகமாக்கும் வல்லமை உண்டு. அதே போல குழலின் கண்களை அவர் தொட்டார், சுகமானது. ஊமையினுடைய வாயை, காது கேட்கனுடைய காதை அவர் கரம் பட்டது, தொட்டது, சுகமானது என்று நாம் வயத்தில் வாசிப்போம். ஆம், கர்த்தருடைய கரத்தில் வல்லமை உண்டு. அதே வல்லமை பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற எல்லாருக்கும் உண்டு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், பவுல் ஜனங்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்.
ஆம், பவுல் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற மனிதன். பவுலின் கைகளில் கர்த்தருடைய வல்லமை காணப்பட்டது. அதுபோல கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற நமது கைகளிலும் கர்த்தருடைய வல்லமை உண்டு. ஆம், கர்த்தருடைய கரங்களில் வல்லமை உண்டு. நம்முடைய கரங்களிலும் வல்லமை இருக்கிறது. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருக்கு பயந்து நான் ஜீவிக்கும் போது பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மேலையும் வல்லமை காணப்படுகிறது. மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் கர்த்தருடைய வஸ்திரத்தில் வல்லமை காணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, 12 வருடம் பெருமாடு உள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை சொத்த உடனே அங்கே சுகமடைந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், கர்த்தருடைய வஸ்திரத்தில் வல்லமை உண்டு. பவுலின் உருமாலை தொட்டவர்களெல்லாம், பவுலின் உருமால்வர் யார் மேலாம் பட்டதோ அவர்கள் எல்லாரும் சுகமானார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், கர்த்தருடைய வஸ்திரத்தில் வல்லமை உண்டு. இப்படியாக கர்த்தருடைய வல்லமை காணப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் போது திரும்ப நீங்க பலனடைந்து யூதாவும் எருசலேமும் பூமியின் கடைசி பலனும் சாட்சியாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆம், கடைசி நாட்களில் மாம்சமனை ஆவரும் என ஆவியை ஊற்றுவேன். உங்க குமாரர் குமார்த்திகள் திருத்தம் சொல்வார்கள், வாலிபர்கள் சொப்பனங்கள் மூப்பர்கள் சொப்பனை காண்பார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். நாம் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வல்லமை நம்மிடத்தில் அது பலமாய் அது ஊற்றப்படும். அதன் பிறகு பார்த்தோம் என்றால் கர்த்தருடைய பாடலில் வல்லமை உண்டு. சங்கீதம் 59:16 நாம் வாசிப்போம் என்றால், நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், பாடலிலே வல்லமை உண்டு. அங்கே இயேசு கிறிஸ்து அங்கு ஜெபம் செய்வதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களும் அங்கு கெத்செமனே தோட்டத்திலே சோத்திர பாடல் பாடி சென்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பாடலிலே வல்லமை உண்டு. கர்த்தருடைய இரத்தத்திலே வல்லமை உண்டு. கர்த்தருடைய இரத்தம் அது நம்மை பரிசுத்தமாக்கும். கர்த்தருடைய இரத்தம் நமக்கு சுகந்தம், அதிகாரம் தரும். கர்த்தருடைய இரத்தம் அதிசயம் செய்யும். கர்த்தருடைய இரத்தம் எதிரியை துரத்திடும். கர்த்தருடைய இரத்தம் சுகம் தரும். கர்த்தருடைய இரத்தம் பாவங்களை போக்கக்கூடிய வல்லமை உண்டு. கர்த்தருடைய இரத்தத்திற்கு பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லமை உண்டு. கர்த்தருடைய இரத்தத்திற்கு சாபங்களை நீக்குவதற்கு வல்லமை உண்டு. கர்த்தருடைய இரத்தம் சமாதானம் தருவதற்கு வல்லமை உண்டு. கர்த்தருடைய இரத்தம் விடுதலை தருவதற்கு வல்லமை உண்டு. கர்த்தருடைய இரத்தம் வெற்றி மேல் வெற்றி நமக்கு தருவதற்கு கர்த்தருடைய இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. கர்த்தருடைய இரத்தம் பலவீனமாய் இருக்கிறவர்களை பலவானாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை கர்த்தருடைய இரத்தத்திற்கு உண்டு. கர்த்தருடைய இரத்தம் நமக்காக அது பரிந்து பேசும். கர்த்தருடைய இரத்தம் நம்மை நாள்தோறும் பாதுகாக்கும். கர்த்தருடைய இரத்தம் நம்மை நீதிமான் ஆக்கக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு. கர்த்தருடைய இரத்தம் நமக்கு நித்திய ஜீவனை தரக்கூடிய ஒரு வல்லமை கர்த்தருடைய இரத்தத்திற்கு உண்டு. ஆம், கர்த்தருடைய இரத்தம் அது வல்லமை உள்ளது. முதலாவது கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு என்று பார்த்தோம். இரண்டாவதாக கர்த்தருடைய கரத்தில் வல்லமை உண்டு என்று பார்த்தோம். மூன்றாவதாக கர்த்தருடைய வஸ்திரத்தில் வல்லமை உண்டு. நான்காவதாக கர்த்தருடைய பாடலில் வல்லமை உண்டு. ஐந்தாவது கர்த்தருடைய இரத்தத்தில் வல்லமை உண்டு.
ஆம், கர்த்தருடைய வல்லமை இப்படியாக அது செயற்படுகிறது. கர்த்தர் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் வாக்கை நிறைவேற்ற அவர் வல்லவல்லவராய் இருக்கிறார். ஆமென். நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ரோமர் 4:21 இப்படியாக சொல்கிறது, தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். முழு நிச்சயமாய் நம்புகிறேன் என்று தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம், ஆபிரகாம் வல்லமை உள்ளவனாய் ஜீவித்தான் பார்த்தோம். கர்த்தர் மறுபடியுமாக ஒட்ட வைக்க வல்லவராய் இருக்கிறார். அது ரோமர் 11:23 வாசிக்கிறோம். அன்றையும் அவர்கள் அவிசுவாசத்தில் நினைத்திராதால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைப்பதற்கு தேவன் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் வல்லமை உள்ளவர். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலை விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலை விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் திட்டம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் திட்டம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். ஆமென். நீங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகால ஜெப வேலைக்காக நன்றி உண்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வல்லமையின் ஆவியானவரே, நீ எங்களுக்குள்ள இருக்கிறபடியா நன்றி உண்மை சோத்தரிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, சோத்திரம் சோத்திரம். நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் தங்களை கண்மணி போல நீ பாதுகாத்து வந்திரே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, சோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா. உம்முடைய வல்லமை பெரியது. ஆமென். சோத்திரம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜாலியை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் அதிர பண்ணும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உம்முடைய சத்தத்திற்கு, உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே சோத்திரம் அப்பா. அப்பா, எவ்வளவு பெரிய வல்லமை உண்டு என்று நாம் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி நன்றி. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. வேலைக்காரன் பிழைப்பான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென் அப்பா. உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரே சுகம் உண்டு ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். பலன் உண்டு உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. ஜீவன் உண்டு ஆண்டவரே. ஆமென் அப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. எங்களை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே சோத்திரம் ஜீவனை ஆண்டவரை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே. அதற்காக நன்றி உண்மை சோத்திரிக்க. உடைய கரத்திலே வல்லமை உண்டு. ஆமென் அப்பா. சோத்திரம் 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 அப்பா. அதற்காக நன்றி உண்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய வஸ்திரத்திலே வல்லமை உண்டு. நன்றி அப்பா. நன்றி நன்றி அப்பா. சோத்திரம் 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 அப்பா. உடைய இரத்தத்திலே வல்லமை உண்டு. ஆமென். உடைய இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே சோத்திரம். உடைய பரிசுத்தாவியின் அந்த அந்த கல்வாரி அன்பின் இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவி நீ பரிசுத்தப்படுத்த. உச்ச நிலந்து உள்ளங்கால் வரை
ஆண்டவரே, நீ கல்வி பரிசுத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.